இப்படியும் போகக்கூடாது, இப்படியும் போகக்கூடாது. அதுதான் அவங்க புரிய போட்டுக்கிறாங்க. யாரோ பூசாரி வந்துட்டு வழிபடுறாங்க போல இருக்குது. அந்த சிவன் முன்னாடி வந்து அந்த புளியாறு அந்த இது போட்ட அச்சு வச்சு மாதிரி கொஞ்சம் தூரம் போனோன்னா நம்ம போக வேண்டிய இடம் வந்துடுங்க. இந்த மாதிரி மழை டைமில் மட்டும் வராதிங்க, ரொம்ப தண்ணியாக தான் இருக்குது. நம்மளுக்கு வழி காட்டுறதுக்கு இந்த மாதிரி அம்முக்குறிலாம் இருக்குங்க. நம்ம சோழிங்கர் மலையில் இருக்கிற அந்த ரோப் கார் போகிற வழி தாங்க இது. கொஞ்சம் தூரம் போனோன்னா இந்த மாதிரி 2 வழி பிரியுங்க. அது நம்ம அந்த ஒத்தடி பாதையில் தாங்க போகணும். இதுக்கு மேலே வண்டி போகலாங்க வண்டி எடுத்துன்னு. அந்த மழையினால் கொஞ்சம் ரொம்ப சேராக இருக்குது, அதனால் அங்கேயே விட்டுட்டோம் நாங்கள் வண்டியை. வாங்க போகலாம். கொஞ்சம் தூரம் போனோன்னா அந்த கோயில் தெரியுங்க. இது தாங்க அந்த கோயிலோட என்ட்ரன்ஸு. 2 பக்கமும் சூலம் வச்சுட்டு அதில் ருத்ராட்ச மாலையை வச்சுருக்காங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another சேனல். இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா, நம்ம தம்பி சொல்லக்குள்ள ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் டு வாலாஜா ரோடுக்கு இடையில் இருக்க நம்ம சிவகிரி மலைக்கு வந்துக்கிறோம். உங்களை இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இது அங்கே பாருங்கள், இதை காட்டுறது நான். இந்த மாதிரி நீங்கள் வர வயலிலலாம் இந்த மாதிரி போர்டு இருக்கும். ரொம்ப நல்லா இது. ஈவினிங் டைம் வாங்க. லாஸ்ட்டாக போன கஞ்சனகிரி மலை மட்டும் அது கொஞ்சம் ஃபீல். நீங்கள் மிஸ்ஸே ஆக முடியாது, வழி அங்கங்கே இருக்குது போடு. இதுமாரி பிளாஸ்டிக் மட்டும் கொஞ்சம் எடுத்துன்னு வந்தால் கொஞ்சம் எடுத்து போட்டுருங்க. ஏன் நான் அந்த மாதிரி சொன்னேன்னா, நம்மளால ஒரு இயற்கை அழியக்கூடாதுல்ல, அதனால தான் நான் அது மாதிரி சொன்னேன். ஏன்னா தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்கோங்க.
இப்படியும் போகக்கூடாது இப்படியும் போகக்கூடாது, அதனால தான் இதுமாதிரி குறி போட்டுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. சிவகிரி ஸ்ரீ கைலாய சித்தாமணீஸ்வரர் ஆலயம். இதோ பாருங்க, இங்கே தாங்க நம்ம லிங்கம் இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். ஒரு ஒரு ஆளாக தாங்க உள்ளே போக முடியுது. உள்ளே போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. யாரோ பூசாரி வந்து வழி போகிறாங்க போகிறதுங்க, ரொம்ப சுத்தமாக தாங்க வச்சுருக்காங்க. இந்த சிவனுக்கு முன்னாடி புளியார் அச்சு வச்சுருக்காங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக தாங்க இருக்குது. அப்புறம் இருக்கிற இடம்லாம் சுற்றி பார்த்துட்டு அதை தெரிஞ்சு பாருங்க நம்ம வண்டி. பாருங்க, குரங்குங்களாம் அதிகமாக வந்துச்சு. வாங்க நம்ம இந்த கோயிலை விட்டு கிளம்பலாம். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த அதே மாதிரி வீடியோ போகலாம், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை.